ओमाज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्णा कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் புருஷ சூத்தகம் நிலைநாட்டப்பட்டது அத்தியாயத்தோட தலைப்பு. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 19வது பதம். பாதேஷு சர்வபூதானி பும்சகஸ்திதி பதோ விதுகோ அமிர்தம் க்ஷேமம் அபயம் திரிமூர்த்னோ ஆதாயி மூர்த்தசு விமூர்த்னோ அதாயி மூர்த்தசு. எதில் எல்லா ஜீவராசிகளும் உயிர் வாழ்கின்றனவோ அந்த 4ல் ஒரு பகுதி கொண்ட பகவானின் சக்தியில் எல்லா பௌதிக செல்வங்களும் உரைகின்றன. மரணம், பயம், முதுமை மற்றும் நோய் ஆகிய கவலைகளிலிருந்து விடுபட்டுள்ள பகவானின் ராஜ்யம் 3 உயர் கிரக அமைப்புகளுக்கும் பௌதிக அடுக்குகளுக்கும் திரைகளுக்கும் அப்பாற்பட்டதாகும். ஓகே, இந்த ஸ்லோகத்துல பகவானுடைய படைப்புல எப்படி வெவ்வேறு கிரகங்கள் எப்படி படைக்கப்பட்டது, இந்த கிரகங்களுக்கெல்லாம் இருந்து இந்த வேறு வேறு கிரகங்களுக்கும் பகவானுடைய கிரகத்துக்கும் என்ன வித்தியாசம், பகவானுடைய உலகம் எப்படி இருக்கு, அவருடைய உலகத்துல அவர் எப்படி இருக்காரு, இந்த உலகம் எப்படி இருக்கு, இந்த உலகத்திலேயே ஒவ்வொரு இடமும் எப்படி இருக்கு, அந்த விஞ்ஞானம் சயின்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. ஸோ பாகவதம் வந்து சயின்ஸ். இப்ப நம்ம என்ன பண்றோம், சயின்ஸ் படிக்கிறோம், அறிவியல். பாகவதம் வந்து ஒரு அறிவியல் சயின்ஸ். அப்ப பாகவதத்துல முன்னாடியே சொல்லியிருக்காங்க ஒரு கிரகம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த கிரகத்துல இருப்பாங்க. இன்னைக்கு விஞ்ஞானிகள்லாம் வேறு கிரகத்துக்கெல்லாம் போக முயற்சி பண்றாங்க இல்லையா, நவீன விஞ்ஞான முன்னேற்றத்தை வச்சுட்டு வேறு கிரகத்துக்கெல்லாம் போக முயற்சி பண்றாங்க. ஸோ இன்னைக்கு பெரும்பாலும் விஞ்ஞானிகள் தங்களுடைய சொந்த முயற்சியினால வேறு வேறு கிரகத்துக்கு போக முயற்சி பண்றாங்க. இப்படி வேறு கிரகம் எல்லாம் இருக்கா, அந்த வேறு கிரகத்துல எல்லாம் உயிர்வாளிகள் இருக்காங்களா, இல்ல அங்க ஒண்ணுமே இல்லையா, கல்லு மண்ணு மட்டும்தான் இருக்குமா, இந்த கிரகங்கள்லாம் எப்படி தோன்றுச்சு, அதான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். கொஞ்சம் விஞ்ஞானமா இருக்கும் கிளாஸ், போர் அடிக்கும், ஆனா முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கும். கொஞ்சம் கிளாஸ் வந்து விஞ்ஞானமா தான் இருக்கும், ஆனா நிறைய முக்கியமான விஷயம் எல்லாம் இருக்கு. ஏன்னா நம்முடைய இதிகாச புராணங்கள்லாம் விஞ்ஞான சயின்ஸ் எல்லாமே சயின்ஸ் தான். எது, வேதமே சயின்ஸ் தான். வேதத்துல மருத்துவம் இருக்கா, இருக்கு, ஆயுர்வேதம் இருக்கு. அப்புறம் கட்டிட பத்தி இருக்கா, இருக்கு, வாஸ்து சாஸ்திரம் இருக்கு. அப்புறம் ஜோதிட பத்தி இருக்கா, இருக்கு, ஜோதிர்வேதம் இருக்கு. இந்த மாதிரி அர்த்த சாஸ்திரம் நிறைய சாஸ்திரங்கள்ல இருக்கு. வேதங்கள்ல இல்லாதது இல்ல, சொல்லாததும் இல்ல. வேதங்கள்ல இல்லாததும் இல்ல, சொல்லாததும் இல்ல. நமக்கு தான் தெரியல. ஏன் நமக்கு தெரியல, நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கல இல்லையா. இங்க யாராவது வேதம் படிக்கிறோமா என்ன, போங்க சார் அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு இல்லையா. சோ நமக்கு நேரமும் இல்ல, சொல்லி கொடுக்க ஆளும் இல்ல. அதனாலதான் இந்த பாகவதம் இருக்கு இல்லையா, இந்த பாகவதம் வந்து எல்லா வேதத்தோடைய சாரம். வேதங்கள்ல என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் இந்த பாகவதத்துல கொடுத்துருக்கு. அப்ப வேறு வேறு கிரகங்கள்லாம் எப்படி படைக்கப்பட்டது, யார் படைச்சாங்க, இந்த கிரகத்தெல்லாம் உயிர்வாளிகள் இருக்காங்களா, மாதிரி வேறு வேறு கிரகங்கள்லாம் எப்படி படைக்கப்பட்டது, யார் படைச்சாங்க, அந்த கிரகத்துல எல்லாம் உயிர்வாளிகள் இருக்காங்களா, அங்க போக முடியுமா,
அங்க என்ன நடக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ எல்லாமே பகவத்கீதையின் படி பகவான் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். கிருஷ்ணா சர்வ காரணத்துக்கு காரணமா இருக்காரு. கிருஷ்ணா என்னன்னா சர்வ காரணத்துக்கு காரணம். அவர்கிட்ட இருந்தா எல்லாம் தொடங்குது. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு, அகம் சர்வஸ்ய பிரபவோ அத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜதே மாம் உதாபாவ சமந்திதா. இந்த ஜட உலகமானாலும் சரி, ஆன்மீக லோகமானாலும் சரி, ரெண்டுமே ஏன்று தான் தொடங்குது. என்னாச்சு? ஓகே. சோ ரெண்டுமே ஏன்று தான் தொடங்குது. ரெண்டு உலகம் இருக்கு. ஒண்ணு பௌத்திக உலகம், இன்னொன்னு ஆன்மீக உலகம். நம்ம எந்த உலகத்துல இருக்கோம்? நம்ம பௌத்திக உலகத்துல இருக்கோம். சரிங்களா? இந்த கடவுள் இருக்காரு இல்லையா, கடவுள், கடவுளுக்கு நிறைய சக்தி இருக்கு. அவருடைய சக்தி எல்லையற்றது. பகவானுக்கு எப்படின்னா, பகவானுக்கு நிறைய சக்தி இருக்கு. அவர் சக்தி எல்லையற்றது. அதான் வேதங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா, பராச சக்தி விவிதைவ சூயதே சாவாபிதி ஞான பலாக்கிரியாச்ச. கிருஷ்ணாவுடைய சக்தி எல்லையற்றது. பராச சக்தி விவிதைவ சூயதே சாவாபிதி ஞான பலாக்கிரியாச்ச. அப்போ அந்த சக்தி, சக்தின்னு ஒண்ணு இருந்தா சக்திமான், சக்திமான், சக்திமான் இருந்தாதான் சக்தி. சக்திமான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 90ஸ்ல டிவில காப்பாங்க, சக்திமான் சக்தி. அந்த சக்திமான் இல்ல, கிருஷ்ணர் தான் ஒரிஜினல் சக்திமான். நாங்களாம் சின்ன குழந்தை அந்த போது தூர்தர்ஷன் போடுவாங்க, தூர்தர்ஷன் டிவி இருக்கு இல்லையா, அது இப்போ காமிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் சக்திமான் அப்படி பெரிய ஆளா எப்படி பறந்து போவேன். இப்போ டோரா, ஸ்பைடர்மேன் இதெல்லாம் காமிக்கிறாங்க இல்லையா. ஓ, இந்த சோட்டா பீமு, சோட்டா பீமு, ஸ்பைடர் மேனு, அப்புறம் சூப்பர் மேனு, இப்ப நிறைய மேன் இருக்காங்க. இந்த மேன் எல்லாம் பயங்கரமா சக்தி எல்லாம் காமிக்கிறாங்க. அப்படி பறந்து போவாங்க, ஒரு பில்டிங்ல இருந்து ஒரு பில்டிங் தாவுவாங்க, டைவ் அடிக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஆனா இதெல்லாம் சும்மா நம்ம டிவியில காமிக்கிறாங்க. உண்மையாலுமே பறந்து போறது யாரு தெரியுமா? ஹனுமான் தான் பறந்து போவார். ஹனுமான் பாத்திருக்கீங்களா? அப்படியே கடல் மேல பறந்து போவார். அது உண்மை, அது கதை இல்லை, உண்மை. ஹனுமானுக்கு யார் அந்த சக்தி கொடுத்தா? ராம், ராம் கிருஷ்ணர் கொடுத்த. சோ கிருஷ்ணர் அப்படின்னு யாரு? கிருஷ்ணர் தான் சக்திமான். அவர் சக்திமானு. எப்படி சக்திமான்னா, நம்ம என்னமோ கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் ஒரு சின்ன குழந்தை, அவர் வெண்ணெய் திடுவாரு, இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். அவர் மண்ணு சாப்பிட்டாரு. ஆனா அந்த கிருஷ்ணரு அவரு நிறைய அவதாரம் எடுக்கிறாரு. அதுல ஒரு அவதாரம் தான் புருஷ அவதாரம். அந்த புருஷ அவதாரத்துல ஒருத்தருக்கு பேர் காரண உதக சாயி விஷ்ணு. கஷ்டமா இருக்கா? விஷ்ணுன்னு வச்சுக்க, மகாவிஷ்ணு வச்சு, மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுக்கு இன்னொரு பேர் காரண உதக சாயி விஷ்ணு. அவர் எப்படி இருப்பாருன்னா இப்படி இருப்பார். இந்த காரண உதக சாயி விஷ்ணு இப்படி இருக்கார் இல்லையா. அவர்கிட்ட இருந்து பாருங்க நிறைய முட்டை முட்டையா வருது. என்ன சோப்பு தண்ணி வச்சு முட்டை விடுறான்னு நினைச்சீங்களா? இல்ல, அவர் சோப்பு தண்ணி வச்சு முட்டை விடல. இது இவருக்கு இல்லையா, ஒரு மகாவிஷ்ணு. இந்த மகாவிஷ்ணுடைய இவருக்கு பேர் தான் காரண உதக சாயி விஷ்ணு. இந்த காரண உதக சாயி விஷ்ணுடைய உடல்ல இருந்து நிறைய அண்டங்கள்லாம் வருது. அண்டா, அண்டான்னு சொன்னா வீட்டுல உள்ள அண்டா குண்டா இல்ல, அண்டா. அண்டம்னு சொன்னா, அண்டம்னு ஒரு முட்டை மாதிரி இருக்கும். அந்த முட்டைக்குள்ள 14 உலகம் இருக்கு. நம்ப முடியுதா? நம்ப முடியல இல்ல. அவ்வளவு பெரிய அண்டம். இப்ப இந்த பூமி இருக்கு இல்லையா, பூகோளே ஒரு பெரிய உருண்டை. இந்த பூகோள மாதிரி 7 உருண்டை இருக்கு அந்த அண்டத்துக்குள்ள. இப்போ நீங்க இந்த குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கு இந்த இது வச்சிருப்பாங்க. அது என்னது, ஒரு பென்சில் மாதிரி இருக்கும். அதுல நிறைய ஒரு பால் உருண்டை உள்ள பால் உருண்டையா பால் இருக்கும். அது எப்படி திருப்புவாங்க, அது இப்படி திருப்புவாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த மகாவிஷ்ணு இருக்காரு இல்லையா. இந்த பாருங்க, இந்த மகாவிஷ்ணுவோட உடம்புல இருந்து நிறைய அண்டங்கள்லாம் வருது. நிறைய முட்டை முட்டையா தெரியுதா? தெரியுதா? இந்த மகாவிஷ்ணு யார்? இவரு மகாவிஷ்ணு, சாதாரண விஷ்ணு இல்ல, மகாவிஷ்ணு. இந்த மகாவிஷ்ணுவுடைய உடல்ல இருந்து நிறைய அண்டங்கள்லாம் வருது. அப்போ
வேதங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா ஏ கார்ணவா ஜலே பஜதிஸ்ம யோகா நித்ரம் அனந்த ஜகதண்ட சரோமகூபா ஆதார சக்தி மவலம் பரம் ஸ்வமூர்த்தி கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. இந்த கோவிந்தன் இருக்காரு, கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் கோவிந்தன். அந்த கோவிந்தன் தான் ஆதி புருஷன். அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவர் சர்வ காரணம். எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் யாரு? கோவிந்தன். கோவிந்தன் கிருஷ்ணா. அந்த கோவிந்திட்ட அந்த கிருஷ்ணட்டு இருந்து நிறைய இந்த ரோம கூப்பம்னா இப்படி கையில முடி இருக்கு இல்லையா, இது இப்படி பிடிச்சு இழுத்தீங்கன்னா ஒரு புள்ளி தெரியும் பாரு. ஒரு புள்ளி தெரியுதா? இந்த புள்ளியிலிருந்து நிறைய அண்டங்கள்லாம் வருது. அந்த இப்படி ஒரு புள்ளி வருதா, தெரியுதா? அதுக்கு ரோம கூப்பம்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? ரோம கூப்பா. அந்த ரோம கூப்பத்துல இருந்து நிறைய அண்டங்கள்லாம் வருது. ஒரு அண்டத்துக்குள்ள எவ்வளவு உலகம் இருக்கு? 14 உலகம் இருக்கு. ஒரு அண்டத்துக்குள்ள எவ்வளவு உலகம் இருக்கு? 14 உலகம். நாம ஒரு உலகத்துல அந்த 14ல ஒண்ணுல நாம இருக்கிறோம். அந்த 14ல ஒண்ணு. பாத்தீங்களா? அப்ப மகாவிஷ்ணு எவ்வளவு பெரியவரு. அவர் உடம்புல இருந்து நிறைய அண்டங்கள்லாம் வருது. அந்த ஒரு அண்டத்துக்குள்ள 14 லோகம் இருக்கு. அந்த 14 லோகத்துக்குள்ள ஒரு லோகத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கோம். அந்த ஒரு லோகத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கோம். அந்த ஒரு லோகத்துல இந்தியா ஒரு நாடு. பூகோளத்துல தான் இருக்கு. இந்தியா எங்க இருக்கு? இந்தியா மேப், உலக மேப் பாத்திருக்கீங்களா? உலக மேப்ல இந்தியா இருக்கா? சரி, அந்த பூகோளத்துல இந்தியா இருக்குது. இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு இருக்குது. அந்த தமிழ்நாட்டுக்குள்ள பெரம்பலூர் இருக்கு. பெரம்பலூருக்குள்ள இந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கு. அப்ப மகாவிஷ்ணு எவ்வளவு பெரியவரு. அதான் காட் இஸ் கிரேட். ஏன் காட் இஸ் கிரேட்னா இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து வருது. அப்போ இந்த மகாவிஷ்ணு இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட இருந்து நிறைய அண்டங்கள்லாம் வந்துச்சா. அந்த அண்டத்துக்குள்ள 14 உலகம் இருக்கா. இவர் என்ன பண்றாரு, அந்த அண்டத்துக்குள்ளேயும் போய் படுத்திருக்காரு. இங்க பாரு, இந்த அண்டத்துக்குள்ள இருக்கிறாரா. இங்க ஒரு பாம்பு படுக்கை இருக்கா. அந்த பாம்பு படுக்கையில ஒரு விஷ்ணு இருக்காரா. இங்க ஒரு பாம்பு படுக்கை இருக்கா. இந்த ஒரு அண்டத்துக்குள்ள ஒரு பாம்பு படுக்கை இருக்கா. அந்த பாம்பு படுக்கையில ஒரு விஷ்ணு இருக்காரா. இந்த அண்டத்துக்குள்ள ஒரு பாம்பு படுக்கை இருக்கா. இதுக்குள்ள ஒரு விஷ்ணு இருக்காரா. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான அண்டங்கள், ஆயிரக்கணக்கான அண்டத்துல ஆயிரக்கணக்கான விஷ்ணு இருக்காங்க. அண்டாந்தரஸ்து பரமான நீங்க அண்டாங்க வீட்டுல இருக்கிற அண்டா ஞாபகப்படுத்திக்காதீங்க. இது அண்டம்னா ஒரு 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 முட்டை வடிவில் ஒரு கோலம். அதான் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு ரொம்ப பெரியவர். மகாவிஷ்ணு அவர் என்ன பண்றாருன்னா இந்த உலகத்தை எல்லாம் படைக்கிறார். இந்த உலகத்துல படிச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு அண்டத்துக்குள்ளே இருக்கிறார். அந்த அண்டத்துக்குள்ள 14 லோகம் இருக்கு. புரிஞ்சுதா? அப்போ இந்த மாதிரி நிறைய அண்டங்கள்லாம் இருக்கு. சரியா? இப்ப அடுத்தது, அந்த ஒரு அண்டத்துக்குள்ளேயும் பாம்பு படுக்கையில படுத்திருந்தார் இல்லையா, அவருக்கு பேர் வந்து கர்ப்போதக சாய் விஷ்ணு. ஒண்ணுமே புரியல. கர்ப்போதக சாய் விஷ்ணு. அந்த ஒரு அண்டத்துக்குள்ள இருக்கிறவரு கர்ப்போ சாய் விஷ்ணு. அப்ப 3 விஷ்ணு இருக்காங்க. 3 விஷ்ணு இருக்காரு. ஒரு விஷ்ணு வந்து இந்த எல்லா அண்டத்துக்கும் ஆதாரம் மகாவிஷ்ணு, காரணோதக சாய் விஷ்ணு. அப்புறம் ஒரு அண்டத்துக்குள்ள இருக்கிறாரு அவர் கர்ப்போதக சாய் விஷ்ணு. அதுக்கப்புறம் அங்க நம்மள மாதிரி நிறைய உயிரினங்கள் இருக்காங்க, உயிர் வாழிங்க. அவங்க இதயத்துக்குள்ள நம்ம எல்லா இதயத்துக்குள்ளும் கிருஷ்ணர் இருக்கிறாரு, பரமாத்மாவா இருக்காரு. அவர் வந்து ஷீரோத சாய் விஷ்ணு. நம்ம இதயத்திலேயே கடவுள் இருக்காரு. ஆனா நம்ம தான் உணரல. நம்ம இதயத்துக்குள்ள இப்ப யாரெல்லாம் இருக்காங்க? விராட் கோலி, விஜய், அஜித், சூர்யா, அவங்கதான் இருக்காங்க. சாமியை வந்து மறந்தே போயிட்டோம். கிருஷ்ணரை மறந்தே போயிட்டோம். கிருஷ்ணரை மறந்து போயிட்டு பெரிய சினிமா நடிகர் போஸ்ட் எல்லாம் வச்சுட்டு இதயத்துல தினமும் ஆராய்ச்சி பண்றோம், பூஜை பண்றோம். கரெக்டா? பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் எல்லாம் அடிக்கிறோம். கரெக்டா? அப்ப கிருஷ்ணர் மறந்துட்டோமா இல்லையா? கிருஷ்ணரை மறந்துட்டோம். கிருஷ்ணா வந்து நம்ம எல்லா இதயத்துக்குள்ள இருக்காரு. சரி, அப்ப என்ன நடக்குதுன்னா பகவான் இந்த மாதிரி எல்லா இதயத்துக்குள்ள இருக்காரு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த 14 லோகம் பாருங்க, இந்த ஒரு அண்டத்துக்குள்ள இருக்கு. இங்க லைனா தெரியுதா? இதுல வந்து நம்ம நடுவுல இருக்கிறோம். இங்க கீழே 7 உலகம் இருக்கு, மேல 7 உலகம் இருக்கு. ஏதாவது புரியுதா? சரி, சொல்லித்தரேன். அதாவது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ அந்த அம்மா எல்லாம் வீட்டுல சமைக்கிறாங்கல்ல, இந்த அம்மா எல்லாம் வீட்டுல சமைக்கும் போது சாதம் வெந்துருச்சான்னு எப்படி பார்ப்பாங்க?
அரிசி ஒரு சாதத்தை எடுத்து அமுத்தி பாக்குறேன். அந்த சாதத்துல ஒரு ஒரு பானையில நிறைய சாதம் இருக்கு. அது ஒரு சாதத்தை எடுத்து அமுத்தி பார்த்த உடனே சாதம் வந்துருச்சு. ஒரு சாதத்தை தான் பார்த்தேன். அந்த ஒரு சாதம் ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா? அந்த மாதிரி நிறைய கிரகம் இருக்கு. நம்ம ஒரு கிரகத்தை மட்டும் எடுத்துட்டு போறோம். ஒரு அண்டம் மட்டும். அந்த ஒரு அண்டத்துக்குள்ள 14 லோகம் இருக்கு. நம்ம நடுவுல உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம பூமியில உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம எங்க உட்கார்ந்துருக்கிறோம்? உட்கார்ந்து. இதுக்கு மேல ஒரு 7 உலகம் இருக்கு. இதுக்கு மேல 7 உலகம். பூர் போஸ்வாகா, பூர்லோகம், சர்க்கலோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம், பிரம்மலோகம் வரைக்கும் 7. பிரம்மா இருக்காரு இல்லையா? பிரம்மதேவர் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு உலகம் இருக்கு. எல்லா உலகத்திலயும் ஆள் இருக்காங்க. சும்மா காத்து மண் மட்டும் இல்ல, எல்லா உலகத்திலயும் ஆள் இருக்காங்க. நம்ம போய் பார்க்காதனால நமக்கு தெரியாதனால இல்லைன்னு ஆயிடாது. சோ பிரம்மலோகத்துல பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பிரம்மாவுடைய உலகத்துக்கு கீழே ஒரு உலகம் இருக்கு, தபோலோகம். அங்க யாரெல்லாம் தபம் செய்யறவங்க, பெரிய பெரிய தபம் யோகிகள், ஞானிகள்லாம் தபோலோகத்துல இருப்பாங்க. ஜனலோகம், பெரிய பண்டிதர்கள்லாம் ஜனலோகத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. மகரலோகம், சித்தர்கள், அந்த மாதிரி நிறைய சக்தி படைச்ச ஆன்மாக்கள், ரொம்ப தவம் பண்றவங்க எல்லாம் மகரலோகத்துல இருப்பாங்க. அப்புறம் தேவர்கள்லாம் சொர்க்கலோகத்துல இருப்பாங்க. தேவர்கள்லாம் இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, இந்த மாதிரி தேவர்கள்லாம் சொர்க்கலோகத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி மேல 7 உலகம் இருக்கு. அதே மாதிரி கீழே 7 உலகம் இருக்கு. அதல, விதல, சுதல, தலாத்தல, மகாத்தல, ரசாத்தல, பாத்தாள வரைக்கும் கீழே 7 உலகம். மேல 7 உலகம், கீழே மொத்தம் 14 லோகம். இது ஒரு அண்டத்துல. இந்த ஒரு அண்டத்துல 14 லோகம் இருக்கு. மேல 7 உலகம் இருக்கு, கீழே 7 உலகம் இருக்கு. இங்க எல்லாம் உயிர்வாளிகள் இருக்காங்க. இந்த 14 லோகத்திலும் உயிர்வாளிகள் இருக்காங்க. பிரம்மலோகத்துல ரொம்ப தவம் பண்றவங்க எல்லாம் பிரம்மலோகத்துல தவம் பண்றவங்க. அப்புறம் ஜனலோகத்துல, தபோலோகத்துல எல்லாம் ரொம்ப கடினமான தவம் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப புண்ணிய பண்ண ஆத்மாக்கள் தேவலோகத்துல இருப்பாங்க. இப்படி இந்த மேல உள்ள 7 லோகம் ரொம்ப புண்ணிய பண்ண ஆத்மா. இந்த பூமியில, இந்த உலகத்துல யாராவது நல்லது பண்றாங்க. அவர் பசிக்குதுன்னு வந்தாரு, சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். அப்புறம் துணிமணி வாங்கி கொடுத்தேன். அப்புறம் மருத்துவ செலவு பண்ணேன். இந்த மாதிரி ஏரி வெட்டினேன், குளம் வெட்டினேன், மரம் நட்டேன். இந்த மாதிரி நிறைய புண்ணியம் பண்றவங்க இருக்காங்க இல்லையா? கல்யாணம் பண்ணி வச்சேன், சத்திரை கட்டி விட்டேன், மரம் நட்டேன். அந்த மாதிரி ரொம்ப புண்ணியம் பண்ணி யாருமே தொந்தரவு பண்ணாதவங்க, யார் மேலேயும் பழி சொல்லல, பொய் சொல்லல, திருடல, ஏமாத்தல, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம ரொம்ப நேர்மையா வாழ்ந்தவங்களும் இந்த மேல உலகத்துக்கு போவாங்க. ரொம்ப பாவம் பண்ணவங்க கீழே உலகத்துக்கு போவாங்க. அதுல இதெல்லாம் சுதல இந்த கீழே உலகத்துக்கு எல்லாம் போவாங்க. இந்த கீழே உலகத்துல போனா ரொம்ப தொந்தரவு அதிகம். மேல் உலகத்துல தொந்தரவு கம்மி. அங்க போனா இந்த உலகத்தோட மேல் உலகம் இருக்கு இல்லையா? அங்க போனா அந்த தேவலோகத்துல போனா ரொம்ப அழகா இருக்கலாம். மேக்கப்பே போடாம அழகா இருக்கலாம். அப்புறம் நீண்ட காலம் வாழலாம். நோய் நொடி எல்லாம் இல்லாம இருக்கலாம். இதெல்லாம் முயற்சி பண்ணலாம். அங்க போனா இருக்கலாம், இப்படி எல்லாம் இருக்கலாம். ஆனா ஒரு நாள் இறந்து போயிடும் அங்க போனாலும். அங்க போனாலும் ஒரு நாள். இப்போ உதாரணத்துக்கு நான் பேங்க்ல ஒரு 10 லட்ச ரூபா பணம் வச்சிருந்தேன். 10 லட்ச ரூபா. அந்த 10 லட்ச ரூபா பணம் பேங்க்ல இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட பணம் இருக்கு. ஓகே, வெரி குட். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நான் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்ப என்ன ஆகும்? ஒரு நாள் காலி ஆயிடும். அப்புறம் திரும்பி பணம் போட்டாதான் எடுக்க முடியும். என்னுடைய பணம் எல்லாம் தீர்ந்து போச்சுன்னா திருப்பி நான் பணம் போட்டாதான் எடுக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரிதான் இங்க நம்ம நிறைய புண்ணியம் பண்ணா மேல் உலகத்துக்கு போகலாம். புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா திரும்பி இங்க வந்துடும். அவ்வளவுதான். இங்க வந்துட்டு திரும்பி ஸ்கூலுக்கு போகணும், திரும்பி ஹோம்ஒர்க் எழுதணும், திரும்பி எக்ஸாம் எழுதணும், திரும்பி அப்பா அம்மாட்ட அடி வாங்கணும், டீச்சர்ட்ட அடி வாங்கணும். இப்படியே தான் இருக்கு லைஃப் இல்லையா? மாதாஜின்னா வீட்டுல சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்பான்னா வெளியில வேலைக்கு போயிட்டே இருக்கணும், பிள்ளைங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த உடலையும் ஆத்மாவையும் பராமரிக்கிறது ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை, என்ன நம்ம இங்க கிருஷ்ணரை மறந்துருக்கோம், அவ்வளவுதான். இது தேவலோகத்துல போனாலும் கிருஷ்ணரை மறந்துதான் இருக்கும். அங்க போனாலும் பயம் வரும். இங்க சொன்னார் இல்லையா, பிரபுபாதா சொன்னாரு, அந்த தேவலோகத்துல போனாலும் மரணம், பயம், முதுமை, நோய் ஆகியவை கவலையிலிருந்து விடுபட்டுள்ள பகவானின் ராஜ்யம். இந்த பகவான் ராஜ்யம் கிருஷ்ணனுடைய வைகுந்த லோகத்துலதான் இதெல்லாம் கிடையாது. கிருஷ்ணாவுடைய உலகத்துல பயம் கிடையாது, வயோதிகம் கிடையாது, நோய் கிடையாது, மரணம் கிடையாது. அங்க போன நித்தியமான நமக்கு ஒரு ஆன்மீக உடல் இருக்கு. ஆன்மீக உலகத்துல
ஆன்மீக உடல். அங்க பகவானுக்கு எப்பவும் சேவை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு வேற எங்க போனாலும் துன்பம் தான். இந்த உலகத்துல எங்க போனாலும் ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துட்டே தான் இருக்கு. காரணம், நான் என்ன மறந்தே போயிட்டேன். நான் கிருஷ்ணருடைய சேவகன்னு மறந்தே போயிட்டேன். நான் கிருஷ்ணருடைய சேவகன்னு மறந்து போனதுனால இந்த 14 லோகத்துக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கேன். சில நேரம் மனுஷ லோகத்துல பிறந்திருக்கேன், அப்புறம் இங்க செத்து போனதுக்கு அப்புறம் அடுத்து தேவலோகத்துல பிறக்கிறேன், இல்ல பாதாள லோகத்துல போறேன். இப்படி ஏமித்தே பிரம்மாண்டே இந்த பிரம்மாண்டம் முழுவதும் சுத்திக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு தெரியாது, நம்ம மறந்து போயிட்டோம். நாம மறந்து போயிட்டோம். பல பிறவிகள் கடந்தாச்சு, பல உலகங்கள் பார்த்தாச்சு, ஆனா மறந்து போயிட்டோம். அதான் அறியாம. அப்ப ஏன் இதெல்லாம் படிக்கிறோம்? இந்த மனுஷ பிறவி இருக்கு இல்லையா, இது ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓ, இந்த மாதிரி நிறைய உலகம் இருக்கா, இங்கெல்லாம் பிறவி எடுத்திருக்கிறோமா, ஏன் இங்க அப்ப எங்க போனாலும் கஷ்டப்படுறோமா? குபேரன் பாட்டுக்கு உட்கார்ந்து இருந்தாரு. குபேரன் யாரு? தேவலோகத்துல செல்வதுக்கு அதிபர் குபேரன். குபேரனுக்கு அப்படியே அழகா தங்கத்திலே ஆன ஒரு நகரம் ஸ்வர்ணலங்கா. தங்கத்திலே ஆன நகரம் குபேரனுடையது. அழகான குழந்தைங்க, மருமக, நல்லாதான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு குபேரனுக்கு எல்லாம் போயிடுச்சு. என்னாச்சு? என்ன கசிவா? ராவனுடைய சகோதரன் தான் குபேரன். ராவனுடைய சகோதரன், பிரதர், ப்ரோ. ஆனா என்னாச்சு? ராவனுடைய ப்ரோ, சகோதரர் குபேரன். ஆனா என்ன பண்ணார் ராவண? அவன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டார். ராவண ஹரே கிருஷ்ணா. குபேரன்ட்ட ஒரு பறக்கிற விமானம் இருந்தது, புஷ்பக விமானம். அந்த புஷ்ப விமானத்துக்கு பெட்ரோல் எல்லாம் போட வேண்டாம். பெட்ரோல் போட வேண்டாம், டீசல் போட வேண்டாம், டயர் மாத்த வேண்டாம், என்ஜின் ரிப்பேர் ஆகாது. அது பறந்துகிட்டே இருக்கு, எந்த உபகரணமும் தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு வாகனம் கிடைச்சா இந்த உலகத்துல யாருமே கையில பிடிக்க முடியாது இல்லையா? இல்லையா? பெட்ரோல் போடுற வேலை இல்ல, டீசல் போடுற வேலை இல்ல, என்ஜின் கோலர் ஆகாது, டயர் மாத்துற வேலை இல்ல. ஆனா இங்க கிடைக்காது. அது உயர்ந்த கிரகத்துலதான் இருக்கு. அது குபேரன் வச்சிருந்தாரு அந்த விமானம், புஷ்ப விமானம். அது எங்க வேணாலும் எங்க வேணாலும் பறந்து போலாம் அதுல. அதை ராவணன் பிடிக்கிட்டு வந்துட்டாரு. புஷ்ப விமானத்தை பிடிக்கிட்டாரு. அவருடைய ஸ்வர்ண லங்கா, அந்த லங்கா ஃபுல்லா தங்கம், கோல்டு. அதை பிடிக்கிட்டாரு. குபேரனை துரத்தி விட்டாரு. அவ பாருங்க, அந்த உயர்ந்த லோகத்துல கூட குபேரனால சந்தோஷமா இருக்க முடியல. இந்திரன் சொர்க்கத்துக்கு அதிபர். இந்திர பதவி, இந்திரங்கிறது ஒரு பதவி. இப்ப நம்ம ஊர்ல பிரதம மந்திரி எல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி பிரதம மந்திரி ஒரு பெரிய பதவி தானே. அந்த மாதிரி இந்திரனுக்கு ஒரு பதவி. இந்திராங்கிறது பதவி. நம்ம கூட திறமை இருந்தா அந்த பதவிக்கு போகலாம். நம்ம கூட நிறைய புண்ணியம் எல்லாம் பண்ணி, ரொம்ப புண்ணியம் எல்லாம் செஞ்சா இந்திரனோட பதவிக்கு போகலாம். இந்த இந்திரன் பதவியில உட்கார்ந்துருக்காங்க. அங்க ஒருத்தர் அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. யாராவது இந்திரனுடைய பதவி துரத்தி விட்டு. யாரெல்லாம் பண்றாங்க? எர்ணிகசிபு, இரண்யாக்ஷன், இந்த மாதிரி யாராவது இந்திரனுடைய பதவியில பிடிச்சு. பலி மகாராஜ், பலி மகாராஜா 3 உலகத்துக்கு சொன்ன இல்லையா, 3 உலகம், 3 உலகத்தையும் பலி மகாராஜ் பறிச்சுக்கிட்டார் தேவர்கிட்ட இருந்து. சோ அதனால இங்க மேல் உலகத்துக்கு போனாலும் கேரண்டி இல்லை. அங்கே போனாலும் இந்த மாதிரி பலி மகாராஜா, ராவணன், இரண்யாக்ஷன், இந்த மாதிரி யாரா வந்துகிட்டே. அப்ப கேரண்டியே இல்லை. இங்க மேலுலகத்துக்கு போனாலும் கேரண்டி இல்லை. அதனால கிருஷ்ணர் சொல்றாரு, ஆ பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாமு பேத்தத்து கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே. இப்ப இதுல பாருங்க, நான் ஒரு உதாரணம் தான் சொன்னேன். இது ஒரு அண்டம். இந்த மாதிரி நிறைய அண்டங்கள்ல இருக்கு. இந்த கருப்பா இருக்கு இல்லையா, இந்த கருப்பா இருக்கிறது, இதில் நிறைய பௌதிகமான கிரகங்கள். இதுக்கு மேல கிருஷ்ணனுடைய உலகம் இருக்கு. கிருஷ்ணாவுடைய உலகம், கிருஷ்ணாவுடைய உலகம். கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு பேர் என்னது? கோலோகம். கோலோகம்னா என்னது? கோனா பசு. கிருஷ்ணனுடைய உலகத்துல பசுக்கள் நிறைந்து இருக்கும். கோலோகம். கிருஷ்ணாவுடைய உலகம் பேர் கோலோகம். கிருஷ்ணாவுடைய பேர் கோவிந்தன், கோபால். கிருஷ்ணாவுடைய உலகத்துல இருக்கிற கோபர்கள், கோபிக.
கிருஷ்ணாவுடைய உலகத்துல இருக்கிற மலைக்கு பேரு கோவர்தனம். அங்க எல்லாமே பசுதான். பசுதான் அங்க பிரதானம். கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் பசுமாடு. பசு இருக்கு இல்லையா, பசு கண்ணுக்குட்டியும் கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, கிருஷ்ணாவுடைய ஆன்மீக லோகம். அந்த இடம் இருக்கு இல்லையா, அது நிறைய வைகுந்தம், நிறைய வைகுந்த லோகம் இருக்கு. அந்த வைகுந்த லோகத்தோட கேபிட்டல் தான் கோலோகம். இப்ப தமிழ்நாடுடைய தலைநகர் எது? சென்னை. இந்தியாவுடைய தலைநகர் எது? அந்த மாதிரி வைகுந்த லோகத்துக்கு ஒரு தலைநகர் இருக்கு, அது கோலோகம் தான். கோலோக தான் அந்த கேபிட்டல், வைகுண்டாவுடைய கேபிட்டல். இப்படி இங்க வந்து எல்லா உலகத்திலயும் உயிர்வாளிகள் இருக்காங்க. இப்ப நம்ம இந்த பூமியில இருக்கோம் இல்லையா, பூமியில நிறைய உயிரினங்களை பாக்குறோம். மனுஷங்க, தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க. அந்த மாதிரி தேவலோகத்துல தேவர்கள், கந்தர்வ லோகத்துல கந்தர்வர்கள், கிண்ணற லோகத்துல கிண்ணறர்கள், கிம்புருஷ லோகத்துல கிம்புருஷர்கள், வித்யாதர் லோகத்துல வித்யாதர்கள், யக்ஷ லோகத்துல யக்ஷர்கள், ராட்சச லோகத்துல ராட்சசர்கள், பிரேதங்கள், பூதங்கள், பிசாசுகள், எல்லாத்துக்கும் உலகம் இருக்கு. நம்ம எங்க போவோம்? நம்ம என்ன காரியம் பண்றோமோ அந்த மாதிரி உலகத்துக்கு போவோம். ஊர்த்துவம் கச்சந்தி சத்வஸ்தா. நான் முன்னே சொன்ன மாதிரி ரொம்ப நல்லவங்களா இருந்தா மேல உலகத்துக்கு போலாம். ரொம்ப கொடூரமா நடந்துக்கிட்டாங்க, பொறாம, குற்றம் கண்டுபிடிக்கிறது, குறை சொல்றது, திட்டுறது, சண்டை போடுறது, இவங்க இந்த உலகத்திலேயே ஆடு மாடு கோழி நிறைய உயிரினம் இருக்குல்ல, எல்லாம் மாறிவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க. எழுந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ண மாட்டாங்க, பல்லு வளர்க்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, எழுந்திரிச்சு படுக்கை எடுத்து வைக்க மாட்டாங்க, அழுக்கு ட்ரெஸ்ஸே போட்டிருப்பாங்க. அவங்க எல்லாம் எங்க பாதாள லோகத்துக்கு போவாங்க. பிசாசு பூதங்கள்லாம் இருக்கு இல்லையா, பேய்ங்க, அந்த இடத்துக்கு. ஊர்த்துவம் கச்சந்தி சத்வஸ்தா மத்தியே திஷ்டந்தி ரஜசா ஜெகன்ன குண வித்திச்சா அதோ கச்சந்தி தாமசா. அறியாமை குணத்துல இருக்கிறவங்க கீழே கிரகத்துக்கு போவாங்க. ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க. குடிச்ச டம்ளர் கழுவி வைக்க மாட்டாங்க, தட்டை கழுவ மாட்டாங்க, பல்லு ஒழுங்கா விளக்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமையான படுக்கையிலே படுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்கள எங்க போவாங்க? இருள் நிறைந்த பிரதேசத்துக்கு போவாங்க. அதிகாலை எழுந்திரிச்சு குளிச்சு பிரேயர் பண்ணி படிச்சு, புக்ஸ் எல்லாம் படிச்சு, ப்ரோபார் புக் எல்லாம் படிச்சு, ஸ்கூல் புக் எல்லாம் படிக்கிறவங்க சாத்விகமான குணத்துக்கு. அப்புறம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா கிருஷ்ணாவோட உலகத்துக்கு போகலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் 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 ஹரே. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல கிருஷ்ணாவோட உலகத்துக்கு போகலாம். அங்க போய் கிருஷ்ணர் கூட விளையாடலாம், அவர் கூட பேசலாம், அவர் கூட டான்ஸ் ஆடலாம், அவர் கூட பாடலாம், என்னனாலும் பண்ணலாம். கடவுள்னா கடவுள்னா பார்த்து பயம்லாம் இல்ல. எதுக்கு பயம்? யாரு கடவுளை கண்டு பயந்துக்குவாங்க? இப்போ இப்ப நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறீங்க, யாருக்கு டீச்சர் பார்த்தா பயம் வரும்? படிக்காத குழந்தைக்கு தான் டீச்சர் பார்த்தா பயம் வரும். யாருக்கு மாமியாரை பார்த்தா பயம் வரும்? தப்பு பண்ற மருமகளுக்கு மாமியாரை பார்த்தா பயம் வரும். யாருக்கு மனைவி கண்டா பயம் வரும்? தப்பு பண்ற கணவருக்கு மனைவியை கண்டா பயம் வரும் இல்லையா? கரெக்ட். ஆனா இந்த கோலோ விருந்தாவனத்துல கிருஷ்ணர்கிட்ட வந்து யாருக்குமே பயம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் கிருஷ்ணர் மேல அன்பு. கிருஷ்ணர் மேல எல்லாம் அன்பு செய்யறதுனால அங்க வந்து சிலர் பகவானை வந்து குழந்தையா பாக்குறாங்க. யசோதாமாவும் கிருஷ்ணர் குழந்தையா இருக்காரு. அப்புறம் கோபிகளுக்கு கிருஷ்ணர்லாம் காதல்னா இருக்காரு. ருக்மணிக்கு அந்த மாதிரி உள்ள கிருஷ்ணர் வந்து கணவரா இருக்காரு. அப்புறம் கிருஷ்ணருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி கிருஷ்ணாவோட உலகத்துல ஆனந்தமா இருக்கலாம். அங்க பசி எடுக்காது, அங்க கவலை கிடையாது, ஏக்கம் கிடையாது, பயம் கிடையாது, மரணம் கிடையாது, நோய் கிடையாது. பாருங்க, நம்மள மாதிரி முட்டாள் யாரா இருப்பாங்களா? அந்த மாதிரி இடத்த விட்டு இங்க வந்து, அந்த மாதிரி ஒரு இடத்த விட்டு இங்க வந்தா நம்மள மாதிரி முட்டாள் யாரு? போய் போய் இந்த ஜட உலகத்துல வந்துட்டோம். அதனால ஜட உலகத்துல வந்தது நம்முடைய முட்டாள்தனம். நம்மள மாதிரி முட்டாள்கள் யாருமே இருக்க முடியாது. அப்போ இந்த ஆன்மீக லோகம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆனந்தமானது. கிருஷ்ணாவுடைய ஆன்மீக உலகம் ரொம்ப ஆனந்தமானது. அந்த ஆன்மீக லோகம் வந்து இந்த ஜட உலகத்தை கடந்து போகணும். இப்போ இங்க இருந்து ஒரு நாட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து அமெரிக்கா போகணும். அமெரிக்கா போகணும்னா பாஸ்போர்ட் எடுத்துட்டு விசா எடுத்துட்டு அது ஃபிளைட்ல போறோம். அப்ப இந்த பூமி எல்லாம் கடந்து, அதாவது சாரி, இந்த நாட்டை கடந்து இன்னொரு நாட்டுக்கு போறோம். அப்படியே பறந்து போறோம். அந்த மாதிரி கிருஷ்ணாவோட உலகத்துக்கு போகணும். அதுக்கு இந்த ஏரோப்ளைன் எல்லாம் போக முடியாது. இங்க இருக்கிற ஏரோப்ளைன் எல்லாம் போக முடியாது.
அப்ப எப்படி போறது? அதுக்கு ஒரு ஏரோப்ளைன் இருக்கு, அதுக்கு டிரைவர்லாம் இருக்காங்க தெரியுமா? அந்த ஏரோப்ளைன் வந்து வைகுண்ட விமானம்னு பேர். அதுக்கு பேர் என்னது? வைகுண்ட விமானம். அதுக்கு பைலட் எல்லாம் இருக்காங்க. ஜெயன், விஜயன், நந்தா, சுனந்தா, இந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க. அவங்க அந்த அந்த விமானத்துல வருவாங்க. அவங்க ஹோட்டல்லாம் வேண்டாம், சும்மா உட்காந்துட்ட போதும் அது கொண்டு நீங்க விட்டுரும். பகவான் என்ன பண்ணுவாரு? யார் இருக்காங்க, உன் பேர் என்ன? விகர்ணா. விகர்ணா. ஸோ விகர்ணா இருக்கா. விகர்ணா வந்து நல்லா பக்தி பண்றா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஸோ விகர்ணா பாட்டி ஆன உடனே என்ன பண்ணுவாரு கிருஷ்ணா? ஒரு பைலட், ஒரு பிளைட் அனுப்புவார். 2 பேர் கூட அனுப்புவாரு. விகர்ணாக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அவ இந்த பூமியில பண்ணதெல்லாம் போதும், நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. விகர்ணா வந்து ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டே இருக்கா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அப்படி கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே இருக்கா. சோ விகர்ணா வந்து கிருஷ்ணரை நினைச்சுட்டே இருந்தா. சாலினி கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே இருக்கா. டோகு கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே இருக்கா. ஹரி எல்லாம் அவங்க அம்மா எல்லாம் சமைக்கும் போது கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பிரேமத்துல சமைக்கிறாங்க. கிருஷ்ணருக்காக நம்ம உணவு தயாரிக்க போறேன், நான் வந்து கிருஷ்ணருக்காக இட்லி ஊத்துறேன், கிருஷ்ணருக்காக சட்னி வச்சிருக்கேன், கிருஷ்ணருக்காக சப்பாத்தி பண்ணேன், கிருஷ்ணருக்காக குருமா பண்ணேன் அப்படின்னு கிருஷ்ணரே நினைச்சு சமைச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அப்பாவும் கிருஷ்ணரே நினைச்சிட்டு வேலை பண்ணிக்கிட்டே இருக்காரு. பசங்களும் கிருஷ்ணரே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு நாள் நம்ம எல்லாம் கிருஷ்ணாட்ட போயிடும். சோ கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு? ஒரு பிளைட் அனுப்பிச்சு வைப்பாரு. அதுல 2 தூதர் வருவாங்க. வந்துட்டு ரைட் ரைட் ஓகே ஓகே, அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சது, வாங்க நம்ம போலாம், கிருஷ்ணாட்ட போலாம் அப்படின்னு இங்க இருந்து அப்படியே டைரக்டா எங்கேயுமே லேண்ட் ஆகாம அப்படியே கிருஷ்ணாவோட உலகத்துக்கு போயிடும். அதுக்கு நம்ம இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். என்ன பயிற்சி பண்ணணும்? இதெல்லாம் போகணும் நம்மகிட்ட இருந்து. நமக்கு பயம் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, கோபம் வரக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் போகணும். இதெல்லாம் எங்க இருக்கு? இந்த கவலை, பயம், ஏக்கம், கோபம், பொறாமை இதெல்லாம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? மனசுக்குள்ள இருக்கு. அப்ப மனசை முதல்ல சுத்தப்படுத்தணும். மனசு அழுக்கா இருக்கு. வெளியில தான் சுத்தமா இருக்கும், சோப்பெல்லாம் போட்டு குளிச்சுட்டு வெளியில சுத்தமா இருக்கும், மனசு பூரா அழுக்கு. நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கோம், நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கோம், அழகா மேக்கப் எல்லாம் போட்டிருக்கோம், ஆனா மனசு பூரா அழுக்கு. அப்ப வெளியே நீட்டா இருக்கிற மாதிரி உள்ளேயும் நீட்டாகும், உள்ளே சுத்தமாகும். அப்போ ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி கிருஷ்ணாட்ட பிரார்த்தனை பண்ணணும். கிருஷ்ணாட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும்? ஓ கிருஷ்ணா, என் மனசு ஃபுல்லா ஒரே அழுக்கு, எனக்கு யாரை பார்த்தாலும் குற்றம் சொல்லணும்னே தோணுது, யாரை பார்த்தாலும் குறை கண்டுபிடிக்கணும்னே தோணுது, யாரை பார்த்தாலும் சண்டை போடணும்னே தோணுது, யாரை பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்கேன், யாரு கண்டாலும் பொறாம வருது. இதெல்லாம் போகணும். இதெல்லாம் போகாம அங்க போக முடியாது. எங்க போக முடியாது? கிருஷ்ணாட உலகத்துக்கு போக முடியாது. கோலோ விருந்தாவனம் அங்க போனா அப்படியே சந்தோஷமா இருக்கலாம், கவலையே இல்லை, கொஞ்சம் கூடி கவலை பயம் எல்லாம் இல்ல. ஏன்? கிருஷ்ணர் இருக்காரு. இங்கதான் நமக்கு பயம் எல்லாம் வருது. நான் பரீட்சையில பாஸ் ஆகனா, மார்க் வாங்கனா, எங்க வீட்டுல நல்ல பணம் கிடைக்குமா, எங்க அப்பாவுக்கு நிறைய சம்பளம் கிடைக்குமா, எங்க அம்மாவுக்கு வந்து இன்னும் நிறைய சக்தி கிடைக்குமா, என்னென்னமோ நினைச்சுட்டு என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருக்கும். இது கிடைக்காதா, அது கிடைச்சிடாதா, மாதிரி எப்பவுமே ஏதாவது ஏக்கமே இருக்கு. ஏதாவது ஏக்கம் இருந்துட்டே இருக்கு, இல்ல ஏதாவது கவலை இருந்துட்டே இருக்கு. அது கிருஷ்ணரை மறந்ததுதான் காரணம். அதனால கிருஷ்ணரை மறக்க கூடாது. கிருஷ்ணரை நம்ம ஆக்சுவலி கிருஷ்ணா நம்மள மறக்கிறதே இல்லை, நம்ம கிருஷ்ணரை மறந்துட்டோம், அவ்வளவுதான். இப்ப கிருஷ்ணா வந்து நம்மள மறக்கல. கிருஷ்ணா நம்மள மறந்துட்டு இங்க வந்திருக்கவே மாட்டாரு. கிருஷ்ணா வந்து பகவான் இருக்காருல்ல, பகவான் நம்மள மறக்கிறதே இல்லை. அதனாலதான் அவர் யுகம் தோறும் இங்க அவதாரம் பண்றாரு. ஆனா நம்ம கிருஷ்ணரை மறந்துட்டோம், அதனாலதான் இங்க வந்துகிட்டே இருக்கு. நம்ம கிருஷ்ணரை மறந்துட்டோம். பாருங்க, நம்ம எந்த உலகத்தை மறந்துட்டோம்? இதுதான் கேபிட்டல், வைகுண்டாவோட கேபிட்டல். இப்போ நிறைய கிருஷ்ணாவோட உலகம் இருக்கு. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, இங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்காரு. இதுதான் கேபிட்டல். அந்த லோட்டஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த லோட்டஸ்குள்ள கிருஷ்ணர் இருக்காரு. அங்க நிறைய பசுக்கள் இருக்காங்க, நிறைய நண்பர்கள் இருக்காங்க. கிருஷ்ணர் கூட நிறைய கிருஷ்ணாவுடைய அப்பா, அம்மா இருக்காங்க. அங்க கிருஷ்ணர் எப்போ விளையாடிட்டு இருக்காரு, சந்தோஷமா இருக்காரு.
கிருஷ்ணர் எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருப்பாரு? விசில் அடிச்சுட்டு இருப்பாரா? ஆஹ் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் எப்போ? வாயில ஒரு விசில வச்சு ஊத்திட்டு இருப்பாரா? புல்லாங்குழல் வச்சிருப்பாரு. நம்ம விசில் ஊதி பழகக்கூடாது, புல்லாங்குழல் ஊதி பழகும். புல்லாங்குழல் வாங்கி வச்சுட்டு நம்மளே பிராக்டிஸ் பண்ணலாம் புல்லாங்குழல் ஊதலாம். அப்புறம் நம்ம வந்து ஹார்மோனி படிக்கலாம், அப்புறம் வீணை படிக்கலாம். நிறைய இன்ஸ்ட்ருமெண்டல் இருக்கு. அதை வந்து கிருஷ்ணருடைய பாட்டு பாடலாம். கிருஷ்ணாவுடைய ஹரே கிருஷ்ணா மந்திரம் வந்து பாடலாம், புல்லாங்குழல்ல பாடலாம். அப்புறம் வந்து ஹார்மோனியத்துல பாடலாம், அழகா வாயெடுத்து பாடலாம். அப்படி பாட்டு பாடும்போது கிருஷ்ணரை நினைக்கட்டும், கிருஷ்ணரை நினைக்கணும். நான் இந்த மாதிரி இடத்த விட்டுட்டு வந்துட்டேன், கிருஷ்ணாவுடைய ஆன்மீக லோகத்தை விட்டுட்டு இங்க வந்து கஷ்டப்படுறோம். பாருங்க, மே மாசம் முடிஞ்சு ஜூன் முடிஞ்சு ஜூலை வந்துச்சு, வெயில் குறைய மாட்டேங்குது. வெயிலே குளிச்சாச்சு. மே முடிஞ்சு ஜூன் முடிஞ்சு ஜூலையே வந்துச்சு. வருஷத்துல 365 நாள்ல 300 நாள் வெயில் அடிக்குது, 60 நாள் தான் அப்படி இப்படி இருக்கு. தேவையா அதெல்லாம்? கிறிஸ்தவ உலகத்துல எப்பவுமே ஏசி போட்ட மாதிரியே இருக்கு. அதுல வெயில் காலத்து கூட ஏசி போட்ட மாதிரி இருக்கு. நான் அது கதையில விடல, சும்மா ஏதோ கதை விடுறேன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் புராணத்து பாகவதத்துல இருக்கு. பாகவதத்துல 10th கேண்டோல கிறிஸ்தவ உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு. அங்க வந்து கோடைக்காலம் இருக்கு இல்லையா? நமக்கு எல்லாம் கோடைக்காலம் வந்தா சந்தோஷமா இருக்குமா? ஐயோ எப்படா தீரும்னு இருக்கு. ஆனா கிருஷ்ணனுடைய உலகத்துல கோடைக்காலம் வந்தா சந்தோஷப்படுவாங்களாம். ஏன்னா வெயிலே தெரியாதங்க, அப்படி இருக்கும். பாத்தீங்களா? அந்த மாதிரி இடத்த விட்டு இங்க வந்து 5க்கு 10க்கு நாயா பேய அழைச்சிட்டு கிருஷ்ணாவோட உலகம் அவ்வளவு அழகான. சரி, அப்புறம் அங்க கிருஷ்ணர் வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி இங்க பாருங்க, அங்க கிருஷ்ணர் நிறைய லீலை பண்ணிட்டு இருக்காரு. யசோதாமா கிருஷ்ணர் உரல்ல கட்டி போடுறாங்க. கிருஷ்ணர் வந்து கோபிகளோடு நடனமாடுறாரு. அவர் வந்து கன்றுகளோடு பசுக்களோடு இருக்காரு. அவர் பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. கிருஷ்ணர் எப்பவுமே அங்க ஜாலியா இருக்காரு. நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கிருஷ்ணர் வந்து மோட்டார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றாரு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு? கிடையாது இல்லையா? கிருஷ்ணர் எப்பவுமே புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு கன்றுகளோடும் பசுக்களோடும் நண்பர்களோடும் அப்படி பாடிட்டு, புல்லாங்குழல் வச்சு கீதையெல்லாம் கிருஷ்ணன் வந்து கீர்த்தனம் பாடும். எல்லா பக்தர்களா கிருஷ்ணோட புகழ் பாடிட்டு இருக்கு. இதுதான் கிருஷ்ணாவுடைய ஆன்மீக லோகம். அப்போ அந்த ஆன்மீக லோகத்துல கிருஷ்ணர் எப்பவுமே சந்தோஷமா இருக்காரு. பக்தர்களோடு நண்பர்களோடு உறவினர்களோடு அன்பு பரிமாற்றம் பண்றாரு. அது கிருஷ்ணனுடைய ஆன்மீக லோகம் மட்டும் இல்ல, அங்க ராமருக்கு உலகம் இருக்கு. இப்போ யாருக்காவது ராமரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, எனக்கு பிரபு எனக்கு ராமர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு லக்ஷ்மணன் ரொம்ப பிடிக்கும், ஹனுமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த உடலை விடும்போது ராமா 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 ராமான்னு சொல்லி உடல் விட்டா இங்க போயிடும். இப்ப பாருங்க, ராமர் இருக்காரு இந்த உலகத்துல. இங்க ராமர் இருக்காரா? ராமர் லக்ஷ்மணன் சீதையில இருக்காங்க. அயோத்தியா, இங்க ஒரு அயோத்தியா இருக்கிற மாதிரி அங்க ஒரு அயோத்தியா இருக்கு. அந்த அயோத்தியால போனா அங்க ஹனுமான பார்க்கலாம், லக்ஷ்மணர் பார்க்கலாம், சீதா தேவியை பார்க்கலாம், ஜடாயு, அங்கதன், நலன், நீலன், ஜாம்பவான் எல்லாம் அங்க இருப்பாங்க. அயோத்தியா மாதிரி மதுரா, துவாரகா, அயோத்தியா, அது மாதிரி நிறைய இருக்கு. துவாரகா இருக்கு, கடல் கடியில் இருக்கு. இங்க ஒரு துவாரகா இருக்குல்ல, இங்க இருந்த துவாரகா கடல் கடியில் போயிடுச்சு. அங்க ஒரு துவாரகா இருக்கு கிருஷ்ணோட உலகத்துல. குழப்பமா இருக்கா? ரெண்டு துவாரகா இருக்கு, ரெண்டு துவாரகா இருக்கு. எப்படி ரெண்டு துவாரகா இருக்குன்னா, இப்போ கடவுள் எங்க இருக்காரு? அங்க இருக்கிற துவாரகையில் இருக்காரு, அங்க இருக்கிற விருந்தாவனத்துல இருக்காரு. அது வந்து அவர் இங்க வரும்போது அந்த துவாரகை இங்க வந்துடும், அதோடைய ரெப்ளிகா அதே மாதிரி. இப்போ இப்போ வந்து அமெரிக்காவோட பிரசிடென்ட் யாரு? ஜோ பைடன். அமெரிக்காவோட பிரசிடென்ட் வந்து ஜோ பைடன். அவர் இந்தியாவுக்கு வராரு. அவர் இந்தியாவுக்கு வரும்போது சும்மா ஒரு அண்டர்வேர் மட்டும் போட்டு வருவாரா? எப்படி வர்றாரு? நல்ல கோட் ஷூட் எல்லாம் போட்டு, அவருக்கு முன்னாடி ஒரு 10 காரு, பின்னாடி ஒரு 10 காரு, அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹெலிகாப்டர், அதுக்கப்புறம் ஒரு ஏரோப்ளைனு. அவர் எங்க போறாரு, எங்க சாப்பிடுறாரு, எங்க பேசுறாரு, எங்க தூங்குறாரு எல்லாம் பாக்குறாங்க. எங்க தங்க போறாரு, எங்கெல்லாம் போய் பேச போறாரு, எல்லா இடத்தும் செக்யூரிட்டி கார்டு போடும் இல்லையா? பயங்கர செக்அப். ஓ, டுடே இந்தியாவுக்கு வந்து அமெரிக்கா பிரசிடென்ட் வர்றாங்க, சோ அதனால ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கோம், நாங்க இங்கெல்லாம் வந்து செக்அப் பண்ண போறோம். அப்புறம் இந்த ஹோட்டல்ல தங்க போறாரு, அவரு தன் சொந்த விமானத்துல வராரு. அவருக்கு ஒரு விமானம் பிளைட் இல்லையா? அந்த ஜோ பைடன் என்ன பண்றாரு? he came from his own vehicle, அவர் சொந்த விமானத்துல வராரு. கரெக்டா? அட, கடவுளால படைக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்டுக்கு இவ்வளவுனா, கடவுள் சும்மா வெறுங்கை வீசிட்டு வருவாரு? அவருக்கு இருக்காங்க ஆயிரக்கணக்கான சேவகர்கள் இருக்காங்க.
அவங்க எல்லாம் இங்க வருவாங்க. இங்க வந்து கிருஷ்ணர் எங்க அவதாரம் பண்ண போறாரு, எங்க லீலை பண்ண போறாரு, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஆமா. இப்ப இங்க இருந்த துவாரகா வந்து கடலுக்குள்ள போயிடுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த துவாரகா 5000 வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்குள்ள இல்ல, கடலுக்கு மேலதான் இருந்து, கடலுக்கு நடுவுல போய் கட்டினாரு கிருஷ்ணா துவாரகை. அந்த துவாரகை தான் தண்ணியில மூழ்கிருச்சு 5000 வருஷத்துக்கு அப்புறம். இப்போ துவாரகா இருக்கு, கடல் கரையில ஒரு துவாரகா இருக்கு, அங்க கோயில் இருக்கு, துவாரகா கிருஷ்ணர் கோயில் இருக்கு. அப்புறம் அந்த அந்த கடல்ல போட் எடுத்துட்டு போனா அந்த ருக்மிணி இருந்த கோயில்லாம் வீடு அரண்மனையில இருக்கு. அங்க யாரா போயிருக்கீங்களா துவாரைக்கு? இங்க இருக்கிற துவாரகையில ருக்மிணி இருந்த வீடு, அவங்க அரண்மனை, கிருஷ்ணருடைய மனைவிகள்லாம் இருந்த அரண்மனை, இதெல்லாம் பார்க்கலாம். சுதாமா கிருஷ்ணர் சந்திச்சது எல்லாமே இருக்கு இப்போ, எல்லாமே இருக்கு. இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்ப இங்க துவாரகா இருக்கு. இந்த துவாரகைக்கு நம்ம போனா இங்க துவாரகா இருக்கு குஜராத் பக்கத்துல. அப்புறம் டெல்லி பக்கத்துல மதுரா இருக்கு. மதுரால யார் பிறந்தாங்க? கிருஷ்ணர் பிறந்தார். அயோத்தியால யார் பிறந்தாங்க? ராமர். அப்ப அயோத்தியா, மதுரா, துவாரகா இதெல்லாம் இப்ப அதே பேர் தான், குருக்ஷேத்ரா. குருக்ஷேத்திரத்துல என்ன நடந்தது? காய்கறி வியாபாரமா? குருக்ஷேத்திரத்துல என்ன நடந்தது? மகாபாரத போர். கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணல, மகாபாரத போர் நடந்தது குருக்ஷேத்திரம். சோ குருக்ஷேத்திரம் இருக்கு, அது அதே பேர்ல தான் இருக்கு. குருக்ஷேத்ரா, துவாரகா, மதுரா, அயோத்தியா. இது எல்லாமே ஆன்மீக லோகத்திலயும் இருக்கு, கிருஷ்ணா உலகத்திலயும் இருக்கு. கிருஷ்ணர் இங்க வரும்போது அந்த உலகம் இங்க வரும், இங்க தோன்றும், மேனிபெஸ்ட் ஆகும். அங்க கிருஷ்ணர் லீலை பண்ணுவாரு, ராமர், நரசிங்கர் இந்த மாதிரி லீலையெல்லாம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அங்க போயிடுவாரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அதே நினைச்சிட்டு தான் அங்க போலாம். ஓ, கிருஷ்ண பகவான் இருக்காரு, கிருஷ்ணா வந்து இப்போ அங்க ஆன்மீக லோகத்துல இருக்காரு, விருந்தாவனத்துல இருக்காரு, நாங்க போகணும் கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னா நம்ம தயாராகணும் இல்லையா? அப்ப என்ன ஆகணும்? நம்ம தயாராகணும் கிருஷ்ணர் உலகத்துக்கு போகணும். அப்ப தயாராகிறது என்னது? இங்க ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இங்க வந்து இங்க மேல ராதாகிருஷ்ணர் இருக்காங்க, இருக்காங்களா? ராதாகிருஷ்ணர் இருக்காங்க. இந்த ராதாகிருஷ்ணன் போறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு, பாத்தீங்களா? நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. இந்த ராதாகிருஷ்ணன் போறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா போக விடாம யாரெல்லாம் தடுக்கிறாங்க? போக விடாம யாரெல்லாம் தடுக்கிறாங்க? ஏங்கர். ஏங்கர்னா என்னது? கோபம், இக்னோரன்ட், அறியாம, கிரீடு, பேராசை, லஸ்ட், காமம், பிரைடு, அகங்காரம், பாஸ் பிரஸ்டீஜ், பொய் அகங்காரம், பௌதிக அட்டாச்மெண்ட். சோ இதெல்லாம் பிடிச்சு இழுக்குது. என்ன பண்ணுது? கிருஷ்ணாட்ட போக விடாம, இங்க பாருங்க, கிருஷ்ணாட்ட போக விடாம எல்லாம் பிடிச்சு இழுக்கிறாங்க. இவர் கிருஷ்ணாட்ட போகணும்னு நினைக்கிறாரு, இவங்க எல்லாம் பிடிச்சு இழுக்கிறாங்க. ஒரு பக்கம் பேராசை பிடிச்சு இழுக்குது, ஒரு பக்கம் காமம் பிடிச்சு இழுக்குது, ஒரு பக்கம் அகங்காரம் பிடிச்சு இழுக்குது, ஒரு பக்கம் அறியாமை பிடிச்சு இழுக்குது, ஒரு பக்கம் பொறாமை பிடிச்சு இழுக்குது, ஒரு பக்கம் கோபம் பிடிச்சு இழுக்குது. இதெல்லாம் எப்படி போக முடியும்? அப்ப என்ன பண்ண? இல்ல, அப்போ இதெல்லாம் கிராஸ் பண்ணும். இதெல்லாம் எங்க இருக்கு? இந்த பொறாமை, அகங்காரம், பேராசை எல்லாம் மனசுக்குள்ள இருக்கு. அப்ப இது எப்படி போகும்? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அப்ப இந்த நாம சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி இந்த ஆன்மீக குரு இருக்க, ஆன்மீக குரு பிரபுபாதன் குருமார்கள் இருக்காங்க, அவங்க சொல்ற மாதிரி பக்தி பண்ணா அடுத்தது என்ன ஆகும்? இப்ப ஆன்மீக குருட்ட சரணடைச்சிட்டு பக்தி பண்ணா நம்ம பகவத்கீதை படிப்போம், பாகவதம் படிப்போம். அப்ப பகவத்கீதை பாகவதம் படிச்சா கிருஷ்ணரை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்குவோம். ஓ, கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள், அவர்கிட்ட அன்பு செய்யணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தப வாழ்க்கை, ஏகாதசி விரதம் இருக்கிறது, அதிகாலை எழுந்திருக்கிறது. அதிகாலைனா 7 மணிக்கு இல்ல, அதிகாலைனா சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதிகாலை எழுந்திருக்கிறது, பகவானுடைய நாமம் சாண்டிங் பண்றது, பகவத்கீதா படிக்கிறது, அப்புறம் புலன்கள்லாம் கட்டுப்படுத்தி கிருஷ்ணருக்கு சேவை பண்றது. அப்படி பண்ணா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணா சோ வழி இருக்கு, போறதுக்கான வழி வந்து பிரபுபார் காமிச்சு கொடுத்துருக்காரு. பக்தர் சங்கம் இருக்கு, கோயில் இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் இருக்கணுமே இதுல, இல்லையா? இதெல்லாம் இருக்கு, நான் அதுக்குள்ள இருக்கணுமே. ஓ கிருஷ்ணா, என்னையும் சேர்த்துக்கங்க. பக்தர் சங்கத்துல போய் என்ன சொல்லணும்? ஓ பக்தர்களே, என்னையும் உங்க கூட சேர்த்துக்கங்க, நானும் வரேன், எனக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி கொடுங்க, எனக்கு சேவை பண்ண சொல்லி கொடுங்க, எனக்கு கிருஷ்ணரை பத்தி சொல்லி கொடுங்க, எனக்கு கிருஷ்ணோட உலகத்தை பத்தி சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆசையை வளர்த்துக்கணும். எங்க போறதுக்கு ஆசையை வளர்த்துக்கணும்?
சினிமா போறதுக்கு இல்ல, கிருஷ்ணாட்ட போறதுக்கு. கிருஷ்ணாட்ட போறதுக்கு ஆசையை வளர்த்துக்கணும். ரைட். சோ கிருஷ்ணாட்ட போறதுக்கு ஆசையை வளர்த்துக்கணும்னா நம்ம பக்தர்கள் சொல்றபடி கேட்கணும். பக்தர் படி சொல்றபடி கேட்டு நம்ம பக்தி பண்ணா நம்ம கிருஷ்ணாட்ட போயிடலாம். அதனால எங்க பாருங்க, எங்க பக்தர்கள் என்ன பண்றாங்க, பகவானுக்கு பூஜை பண்றாங்க, நாம ஜபிக்கிறாங்க, கீர்த்தனம் பாடுறாங்க. இந்த மாதிரி நிறைய சேவை இருக்கு. இந்த மாதிரி பக்தி சேவை நம்ம நிறைய பண்ணோம்னா நம்ம கிருஷ்ணாட்ட போயிடலாம். தட்ஸ் ஆல். எப்படி இதெல்லாம் கிராஸ் பண்ணணும், இதெல்லாம் கிராஸ் பண்ணணும். ரெண்டு விதமா பிரச்சனை இருக்கு நமக்கு. இந்த உடலால வரக்கூடிய பிரச்சனை, மனதால வரக்கூடிய பிரச்சனை. இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணணும், ரெண்டையும் கடந்து போகும். அப்ப கிருஷ்ணாட்ட பிரேயர் பண்ணணும். கிருஷ்ணா, ஓ பகவானே, முழு முதற் கடவுளே, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு இந்த ஜட உலகம் வேண்டாம், எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு இங்க உடலால துன்பம், மனசால துன்பம், எனக்கு நான் உங்ககிட்டயே வந்துடுறேன். நான் பிரபுபார் சொல்றதெல்லாம் கேட்கிறேன், பக்தர் சொல்றதெல்லாம் கேட்கிறேன், நான் பக்தி பண்றேன். என்னை எப்படியாவது இந்த மாயிலிருந்து காப்பாத்திருங்க. மாயா என்ன பண்ணுது, பிடிச்சு இழுக்குது. டேய், நீ எப்படி கிருஷ்ணாட்ட போல பாக்கலாம்? காலையில வந்து தலை மேல உட்காந்துக்கும், தூங்க போய் எந்திரிக்க கூடாது. டேய், நீ இன்னும் நல்லா தூங்கு, நீ ஏன் ஹரே கிருஷ்ணா சொல்லணும், தூங்கு அப்படின்னு மாயா தலை மேல உட்காந்துட்டு தாலாட்டு பாடும். தூங்கு கண்ணா தூங்கு அப்படின்னு பாட்டு பாடும். அதெல்லாம் கிராஸ் பண்ணி வரணும். டேய் மாயா, என்னை ஏமாத்தாத, நான் கிருஷ்ணாட்ட போகணும், நான் காலையில எந்திரிக்கணும், நான் சாண்டிங் பண்ணணும், நான் சேவை பண்ணணும், நான் கிருஷ்ண கதை கேட்கணும், கிருஷ்ணரை பத்தி கதை கேட்கணும், அதனால என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு மாயாட்ட நம்ம சொல்லணும். மாயான்னு என்னது, கிருஷ்ணரை மறக்க வைக்கிறதா மாயா. அதோ டிவில புதுசா ஒரு சீரியல் போட்டிருக்காங்க அப்படின்னு மாயா. வாங்க 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 உட்காரு, ஏதோ இங்க புது படம் ஒண்ணு வந்திருக்கு, வாங்க வாங்க உட்காருங்க, அப்படியே மறந்து போயிடும். அதனால கிருஷ்ணரை மறக்காம இருக்கணும்னா நம்ம பக்தர் சங்கத்துல இருக்கும். பக்தர் சங்கத்துல இருந்து பாகவதம் படிக்கணும். சோ இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்லியிருக்காங்க, பகவானுடைய ராஜ்யத்துல மட்டும்தான் இந்த பிரச்சனைகளே இல்லை. அங்க டிவி கிடையாது, கேபிள் கனெக்ஷன் கிடையாது, அப்புறம் அது என்னது இப்ப இது மாற்றாங்களே, என்னது டிஸ்க், டிஸ்க் கிடையாது, வைஃபை கிடையாது, பேஸ்புக் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. எல்லாம் டைரக்ட் மெசேஜ் தான், கிருஷ்ணாவோட டைரக்ட் கான்டாக்ட். நோ பேஸ்புக், நோ வாட்ஸ்அப். பக்கத்து ரூம்ல உட்காந்து கிருஷ்ணா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன், நேரடியா போயிட்டு இல்லையா. இங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டுல உட்காந்துட்டு நீங்க சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, பல்லு தேய்ச்சிங்களா கேட்டு. சோ கிருஷ்ணாவுடைய உலகத்துல டைரக்ட் கான்டாக்ட் தான். அங்க வந்து எதுவுமே பௌதிகமே கிடையாது, எல்லாமே ஆன்மீகம். ஓகே, ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி.